இந்தியாவை சேர்ந்த 24 ஓல்ட் டிரைவர் ஒருத்தர் உலக அளவுல நம்ம நேஷனல் ஆந்தம் வந்து எப்படி சொல்றது பயங்கரமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை கேட்க வச்சுட்டாருன்னு சொல்லலாம். நான் எதை பத்தி பேசுறேன்னு ஃபார்முலா 1 ஃபார்முலா 2 பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலா 2ங்கிறது ஒன்றும் இல்லை, கார் ரேஸ் தான். ஃபர்ஸ்ட் டைமா மே 25 ஒரு இந்தியன் ஃபார்முலா 2 ரேசர் வந்து பாத்தீங்கன்னா மொனாக்கோ சர்க்கியூட்ல வந்து ஸ்பிரிண்ட் ரேஸ்ல P1 வந்திருக்காரு. இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, இது ஒரு இமாலய சாதனை. மொனாக்கோ மாதிரி சர்க்கியூட்ல வந்து P1 வருதுங்கிறது பல பேரோட கனவு. அப்படி என்னடா அந்த சர்க்கியூட்ல வந்து பயங்கரமா என்னடா இவ்வளவு பில்டப் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த ரேஸை பத்தி பேசியிருக்கோம், நம்ம சேனல்ல சர்க்கியூட் பத்திலாம் நிறைய பேசியிருக்கோம். அதுல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். கார் ரேஸ்ல வந்து வெறித்தனமா இருக்கவங்க, ஃபார்முலா 1ல வெறித்தனமா இருக்கவங்களுக்கு இந்த வந்து ஃபார்முலா 2ங்கிறது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி. இதுல எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அப்பதான் அடுத்து மெயின் ஃபார்முலா 1க்கு மூவ் ஆக முடியும். ஃபார்முலா 2ல ஓவரால் சாம்பியன்ஷிப் அடிச்சு ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து 4.8 crore to 5 crore வந்து பிரைஸ் பண்ணி தருவாங்க. உடனே என்னடா 4 to 5 crores சொல்லி பிரைஸ் பண்ணி ஆண்டு வாயை புலந்துட வேணாம். ஃபார்முலா 2ல வந்து ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மினிமம் 20 to 30 crores செலவு பண்ணி ஆகணும் ஒரு டிரைவர். அதாவது ஒரு சீசனுக்கு நான் சொல்றேன், நம்பர் ஆஃப் ரேஸ் ஒரு 25 ரேஸ் இருக்குன்னா 25 ரேஸ்க்கு 17 to 30 crores கிட்ட செலவாகும். இதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட், ஏன்னா ஒவ்வொரு ரேஸ் ஒரு கண்ட்ரியில் நடக்கும், ஒரு சர்க்கியூட்ல நடக்கும், அதுக்கான லொஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட், அது மட்டும் இல்லாம டிரைவருக்கான கோச்சிங், இது தவிர வேற என்னென்ன இருக்கோ ஃபீலா போகும். இவ்வளவு காசு கொடுத்து அவன் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்தா கூட வெறும் 4 to 5 crore தான் பிரைஸ் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்பிங் ஸ்டோன் வந்து ஃபார்முலா 1, அதுதான் பினாக்கிள், அங்க மூவ் ஆவாங்க. சரி, வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மொனாக்கோ சர்க்கியூட் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். கண்ணை அப்படி லைட்டா பிளிங்க் பண்றதுக்குள்ள எங்கேயாவது மோதிடுவாங்க. அவ்வளோ பேடான சர்க்கியூட், பேடுன்னு சொல்ல மாட்டா, அவ்வளோ மாசான சர்க்கியூட். ஏன்னா இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்க சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓவர்டேக்கிங்க்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இன்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். இந்த வாரம் ஃபார்முலா 1 பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும், எக்கச்சக்க ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் நடந்திருக்குது. ப்ராக்டிஸ்லாம் வேற லெவலில் நடந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஃபார்முலா 2 ஸ்பிரிண்ட்ல வந்து நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட், இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுங்கிறதால இந்த வீடியோ வந்து இதோட நிறைவடைச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.